ஹாய், வணக்கம். அப்போ நான் நிற்கிற இடம் வந்து ஹோண்டா மோட்டார் வாகன காட்சியில் நிற்கிறேன். உங்களுக்கு தேவையான மோட்டார் சைக்கிள்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் சாவச்சேரி நகரில் ஹிமாலயன் அமைஞ்சிருக்கு. நீங்கள் உள்ள தொடர்பு கொள்வதனூடாக உங்களுக்கு தேவையான மோட்டார் வாகனங்களை ஸ்டாப்போர்ட் மோட்டார் கம்பெனின்ற அதே ப்ரைஸ், இலங்கைக்கான அதே விலையில் வந்து எந்த ஒரு மாற்றமெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இதில் வந்து 2 வகையான மோட்டார் வாகனங்கள் வருது. இதில் வந்து ஒன்று மீட்டர் 2, மற்ற மேனுவல் மீட்டர் வந்து 6,85,000. அதே போல் டிஜிட்டல் மீட்டரை பார்த்தோம்னு சொன்னால் 7,35,000. அதோட உங்களுக்கான புத்தக பதிவு வந்து இலவசமாக செய்து தராங்க. அதோட இதில் இந்த மோட்டார் வாகனம் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது ஒரு பொதி ஒன்று தருவாங்க. அந்த பொதியில் வந்து உங்களுக்கான தலைக்கவசம், அதே மாதிரி தலைக்கவசத்துக்கு உள்ள தலையில் போகிற அந்த ஒரு தொப்பி உண்டு, அதே மாதிரி கை க்ளோஸ், அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த பொதியில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ ஹோண்டா வந்து எப்போதும் வந்து சேஃப்டியான பயணத்தை தான் உங்களுக்கு தாரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பொதியில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இல்லை பார்த்தோம்னு சொன்னால் ரெயின்கோட், மலை கவசம், அது ஹோண்டா பிராண்டான ஒரு ஜாக்கெட் உண்டு. அதே மாதிரி அந்த ஹெல்மெட்டுக்குள்ள பயன்படுத்துகிற அந்த தொப்பி ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஹெல்மெட் உண்டு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இலவசமாக கிடைக்குது. ஹோண்டா பைக்கிற வடிவமைப்பு கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னால் அதில் வந்து மேலே பார்க் லைட் வந்து வந்துருக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக். அதோட வந்து தூரத்திலே வந்து வரும்போது தெரியும் வாகனம் ஒன்று வந்துட்டு இருக்கிறது. அதே மாதிரி எல்இடி ஹெட்லைட். இந்த வடிவமைப்பு பார்த்தோம்னு சொன்னால் காற்று வந்து வேகமாக வீசும்போது வந்து இங்கே வந்து காற்று வந்து பார்த்து 2 வகை திரைப்படோட அந்த உங்களுக்கு வாகனத்துக்கான உதவி வந்து குறைவாக இருக்குது. நீங்கள் இலவ வந்து இதை வந்து செலுத்திக் கொள்வது. அதே மாதிரி இதோட முன் டயர் சைஸ் வந்து 90-90-12. அதை விட பெரிய இலவையில் உண்டு. அதே மாதிரி முன் சொக்கச்சோரை பார்த்தோம்னு சொன்னால் ஜென்ஸ் பைக் மாதிரியே சொக்கச்சோர் வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கல், அதே மாதிரி ஸ்டிக்கர் வடிவமைப்புகள் வந்து நல்லா இருக்கு. இதோட ஹோண்டா ஸ்டிக்கர் சைட்டில் இது கால் வைக்கிறதுக்கான புட்ரேசர்களே அமைஞ்சிருக்கு. சைலஞ்சர் வந்து 3rd அதில் கவர் பண்ணப்படுறதால இந்த பிளாஸ்டிக்குகள் வந்து கூட வந்து வெடித்து அது வந்து வேறு வாகனங்களில் இந்த குழவு போடுற சந்தர்ப்பம் உங்களுக்கு குறைவு. இது வந்து சைலஞ்சர் வந்து பாதுகாப்பாக வந்துருக்கு. அதே மாதிரி பின் டயர் சைஸ் வந்து 90-100-10. உங்களுக்கு இந்த சைஸ் சொல்லும்போது தெரிஞ்சிருக்கும் அந்த பைக் வந்து சில் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி வந்து செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டர் இல்லை. இதோட பிரேக் லைட் மற்றது சிக்னல்லாம் வந்து செட் ஆன் சேர்ந்தது. அதே மாதிரி உங்களுக்கான அந்த நம்பர் பிளேட்டுக்கான பல்ப் வந்து இதில் காணப்படுது. நீங்கள் இரவு நேரத்தில் வந்து பயணிக்கும் போது உங்களோட வாகன இலக்கத்தை வந்து தெளிவாக வந்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இதோட பெட்ரோல் டேங்க் வந்து இதுக்குள்ளான் இருக்கு, கவர் பண்ணப்பட்டிருக்கு பின்பக்கத்தில். இப்போ நீங்கள் வந்து பெட்ரோல் வந்து பயன்படுத்திய பின்னும் பெட்ரோல் செட்டில் வந்து பெட்ரோல் அடித்த பின்னும் வந்து சேஃபாக பூட்டிக்கொண்டு பயணத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அது மாதிரி
வந்து ஏர் ஃபில்டர் இதோட வந்து பார்த்தோம்னு சொன்னால் கிக்கர் வந்துருக்கு. கிக் ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு வந்து இலவ வந்து பின்னாடி ரெண்டு நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி கொள்ள முடியும். அதே மாதிரி இதில் இன்னொரு விசேஷம்னு சொன்னால் இந்த சைட் ஸ்டாண்ட் தட்டி இருக்கும்போது வந்து ஸ்டார்ட் வராது. அது நீங்கள் வந்து சிலர் கூட அவசரங்கள் ஏதாவது யோசனையில் வந்து இந்த சைட் ஸ்டாண்டை தட்டினபடியே வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வாகனங்கள் செலுத்த வந்து காணக்கூடிய இருக்குது. இதை நீங்கள் அப்படி தட்டி சொன்னால் இது வந்து ஸ்டார்ட் வராது. இதை நீங்கள் ஸ்டாண்டை தட்டி எடுத்துகிட்டு இருந்தால் மட்டும்தான் ஸ்டார்ட் வந்து நார்மலாக பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே மாதிரி இது வந்து நீங்கள் முன்னுக்கு இந்த ஃபோன் மற்றது பர்சல் வைக்கக்கூடிய மாதிரியும் இதில் வந்து நீங்கள் சின்ன பேக் ஹெல்மெட் கொலைவிடலாம். அதே மாதிரி இந்த கொம்பு பிரேக் சிஸ்டம் வந்து இந்த பைக்கில் வந்து காணப்படுது. அது வந்து நீங்கள் பின் பிரேக்கை பயன்படுத்தும் போது அதில் 30% வந்து முன் பிரேக் வந்து இதில் உங்களுக்கான பயன்பாடுக்கு வந்து காணப்படும். அதே மாதிரி இதில் வந்து பிரேக் லோக் இருக்குது. இங்கே இப்போ இந்த லோக் பண்ணி விட்டால் சொன்னால் பிரேக் வந்து லோக்கில் இருக்கும். இங்கே பார்க்கிங்கில் பிரேக் எல்லாம் வந்து இது உங்களுக்கு பாதுகாப்பு சொன்னால் பார்க்கில் பிரேக் வந்து பின்னால் வந்து பைக்கில் தள்ளினா ஓடி வந்து விழுந்துன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பைக் சேரம் கூட இருக்கும். நீங்கள் இதை பார்க்க விட்டிங்கன்னு சொன்னால் பைக் வந்து அந்த இடத்த வந்து அசையாது. இப்போ நீங்கள் இதை அமர்த்தை வந்து அது நார்மலாக ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த இன்ஜின் ஆயில் வந்து 6000 கிலோமீட்டர் வரை பாய்க்கக்கூடிய தன்மை. அப்போ உங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒருக்க தான் சர்வீஸ் வந்து தேவைப்படுறதால உங்களுக்கு அந்த சர்வீஸ் சார்ஜ் வந்து உங்களுக்கு வந்து குறைவு. வருஷத்தில் 2 முறை தான் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி பிளக்கை வந்து நீங்கள் 12000 கிலோமீட்டர் வரையும் மாற்ற தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஏர் ஃபில்டர் வந்து 18000 கிலோமீட்டர் தடவை மாற்றினா போதுமானது. அதே மாதிரி இந்த ட்ரைவ் பெல்ட், அதாவது இந்த செயினில் தானே பெல்ட் வந்து 24000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து நீங்கள் மாற்றிக்கொண்ட பயன்பாட்டுக்கு நல்லது. அதே மாதிரி இந்த பார்ட்ஸ் வந்து கொண்டா பிராண்ட் அதை வந்து நீங்கள் ஒரிஜினல் ஆனது சொல்லி பார்க்குறது. அதில் வர எஸ்எம்எஸ் அந்த குறியீட்டை வந்து அந்த இலக்கத்தை எஸ்எம்எஸ் பண்ணுவதனூடாக அங்கேருந்து வரும் உங்களுக்கு வந்து அதை வந்து உறுதிப்படுத்தப்படும். இப்போ நீங்கள் வந்து ஜெனுவனான பார்ட்ஸான்னு சொல்லி பார்த்து பயன்படுத்திக் கொள்வதனூடாக வாகனத்துக்கு உங்களுக்கும் வந்து நீண்டகால பாதுகாப்பு வந்து கிடைக்கின்றது. டிஜிட்டல் மீட்டர் இதில் வந்து ஹோண்டாண்ட சைன் பண்டுவாய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டியூப்லெஸ் டயர் அதோட வந்து முன்னுக்கு டிஸ்க் பிரேக். அதே மாதிரி எல்இடி ஹெட்லைட்டில் வரும்.